மாண்புமிகு செங்கோட்டையன் ஒரு அமைச்சர், முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் கூட இவர் என்ன பண்றாரு, சாதியை உள்ள சேர்க்கிற ஐடென்டி கார்டு மாற்றாரா. சார் இது மாதிரி யாரு உங்களுக்கு சொல்லித்தரா? ஆதவர்ஜுனா சார் எங்க இருக்கீங்க? நம்ம ஊழல் லஞ்சம் கிட்டிங்ல இங்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச்சுனீங்களே, உங்க கட்சிக்காரன் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கான்? வாங்க இதுக்கு பேச்ச கொடுங்க. ஒரு முதலமைச்சருக்காக பப்ளிக்க 2 மணி நேரம் வெயில நிக்க வைக்கிறதுன்றது இது அசிங்கமா இல்லையா? காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மாற்றம் 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 மிகப்பெரிய, அதாவது இந்த மாதிரியான மாற்றத்தை சத்தியமா சொல்றேன் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம வாச்சாத்தி நாயகன் தெரியுமா? வாச்சாத்தி நாயகன் நம்ம செங்கோட்டையன் அமைச்சர், அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கிணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்கின்ற மாணவர்கள், அதாவது 10வது 11வது 12வது இந்த மாணவர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க போறாராம். என்ன ஐடி கார்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஐடி கார்டு தான். அதுல அவர் பேரு, என்ன கிளாஸ், என்ன செக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன காஸ்ட், என்ன ஜாதி, ஆதார் நம்பரு எல்லாமே போட்டு ஐடி கார்டு கொடுக்க போறாங்களாம். சூப்பரா இல்ல? அதாவது வயசை கூட கேட்டுடலாம். அந்த சாதியை பத்தி ஒருத்தன் கேட்கறதுக்கு அவன் எப்படி உன்ட்ட கேட்கறது, இந்த மாதிரி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனசுல ஒண்ணு வரல. அதை உருவாக்குறது யார் தெரியுமா? இங்க தமிழ்நாடு. ஆனா இவர் என்ன பண்றாரு, செங்கோட்டையன், மாண்புமிகு செங்கோட்டையன் ஒரு அமைச்சர், முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் கூட இவர் என்ன பண்றாரு, சாதியை உள்ள சேர்க்கிற ஐடென்டி கார்டு மாற்றாரா. சார் இது மாதிரி யாரு உங்களுக்கு சொல்லித்தரா? நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண போறீங்க? இது உங்களுக்கு மாற்றமா? இது சாதியை இப்ப காட்டு எல்லாம் வெளிப்படையா தெரியணுமா? என்னங்க இது? என்ன இது? இது எப்படி இது விஜய் அவர்கள் ஒத்துக்கிறாரு? எனக்கு சத்தியமா புரியல. இதை எப்படி தாவேக்காவினரோ இல்ல தாவேக்காக்கு ஓட்டு போட்டவரும் இதை ஆதரிக்கிறீங்களா? இது சரியான விதமா? இது பள்ளி மாணவர்களுக்கு இந்த காஸ்ட்ன்ற வார்த்தை, அதாவது பாத்தீங்கன்னா ஐடி கார்டுலயே கொண்டு வருது பாத்தீங்கன்னா, இது கரெக்டா? இது சிந்திக்கணும் இல்ல? இது மிகப்பெரிய தவறுங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒண்ணு. இது உடனடியாக இந்த மாதிரி எண்ணத்தையே செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பா அழிக்கணும். இதெல்லாம் தவறு. ஏன் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனுக்கு தெரியாதது? எப்படி அவர் போட்டு பாரு, சாதியை காட்டி ஐடி கார்டு போட்டு ஒத்துப்பாரு, அவங்க பசங்களுக்கு போட்டு ஒத்துப்பாரு அவரு? இது எப்படிங்க விடுறாரு? இது கண்டிப்பா கல்வித்துறை அமைச்சராகிய ராஜ்மோகன், சீனியர் ஜூனியர்லாம் பார்க்காதீங்க மிஸ்டர் ராஜ்மோகன், இது மிகப்பெரிய தவறு. இது மாதிரி செங்கோட்டையன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன இது கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போறாங்க. இது என்ன? இது எதுக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க? இது சரியா தவறான்றது கண்டிப்பா ராஜ்மோகன் அவர்கள் விளக்கம் கொடுத்து ஆகணும். இல்ல விடவே கூடாது. இது கண்டிக்கத்தக்கது. அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது இங்க என்ன, இப்பதான் வேலூர்லயே அந்த சைட்லயே ஒருத்தர் பாத்தீங்க என்ன பண்ணாரு, ஆட்சிக்கு 10 நாள்ல இந்த மாதிரி நீங்க வண்டல் மண் எடுக்கணும்னா நீங்க எனக்கு 1 லட்ச ரூபாய் கட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவரை கட்சி விட்டு தூக்குனாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதே போல பார்த்தோன்னா தாவேக்காவில என்ன வந்துச்சு, ஒரு அறிக்கை வந்துச்சு. இந்த மாதிரி செயல்கள்ல யாராச்சும் ஈடுபடுத்திருந்தா அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும், பிளஸ் கட்சியை விட்டு தூக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்களே. ஆனா இது கேட்காம காட்டுமன்னார் கோயில்ல ஒரு பொறுப்புல இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிற நகர செயலாளர் நினைக்கிறேன், அவர் என்ன பண்றாரு, அங்க போயிட்டு என்ன பண்றாரு, வண்டல் மண் எடுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கட்டிங் எடுக்கிறாப்புல. வண்டல் மண் ஓடுது. வண்டல் மண்ணுக்கு எங்கள்கிட்ட பணம் 1 லட்ச ரூபாய் கேக்குறாங்க. 1 லட்சம் பணம் கேக்குறாங்க. 1 லட்சம் பணம் கேட்டு நீங்க அடிச்சுக்கிறாங்க. தாவேக்கா அராஜகம் தாங்கல. இவர் தாங்க வந்திருக்கிறாரு. யாருன்னு பாருங்க. இதை விஜய் கவனத்துக்கு போய் சொல்லணும். பேஸ்புக்ல போட்டுருங்க. ஆதவர்ஜுனா சார் எங்க இருக்கீங்க? நம்ம ஊழல் லஞ்சம் கிட்டிங்ல இங்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச்சுனீங்களே, உங்க கட்சிக்காரன் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கான்? வாங்க இதுக்கு பேச்ச கொடுங்க. நான் பார்த்தேன் அவர் கட்சியை விட்டு தூக்கி இருக்கீங்க. எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? காவல்துறை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுத்து உள்ள வைங்க சார். நீங்க கட்சியை விட்டு தூக்குவீங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு மக்கள்லாம் மறந்துன்னு திருப்பி கட்சிக்குள்ள சேர்த்துப்பீங்க.
இப்படித்தானே பண்றதுக்கு பிளான் பண்றீங்க. அவர் எடுங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க. சும்மா வந்து வரவன் போறவெல்லாம் வந்து எல்லா குற்றச் செயல்லையும் 90% ஈடுபடுறது யாருன்னு பார்த்தா தாவேக்கவினர் தான். எதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க சார். இதெல்லாம் விடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க வந்து உடனடியாக கண்டுபிடிச்சு சும்மா வந்து கட்சி விட்டு தூக்குறதுலாம் கிடையாது. அவங்கள துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் போயிட்டு இந்த மாதிரி விஜய் பேரை சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே டான்ஸு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமு, விஜய் வாழ்க, விஜய் வாழ்க வாழ்கன்னு சொல்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிராயிங் விஜய் மூஞ்ச வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாவேக்கான ஆக்ஷன் எடுங்க. பிளஸ் வந்து அங்க உள்ள பள்ளியில யாரு தலைமை ஆசிரியரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க டீச்சரோ ஆனா எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும். அது ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் இருந்து எல்லாமே மாறி போயிட்டு இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, ஒன்றும் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஜய் நிகழ்ச்சின்னு வச்சு விஜய் ஃபங்க்ஷனே எது நடக்குது, அங்க வந்து தாவேக்கான நிக்கிறாங்க. இங்க நடுவில் வந்து தலைமை ஆசிரியர் தான் நிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு பையன் வரான், ஒரு பையன் வந்து என்ன பாடுறான், அந்த வந்து தமிழங்கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து பாடுறான். அந்த விஜய் அந்த கட்சி பாட்டு பாடுறான். அதுக்கு தலைமை ஆசிரியர்ல இருந்து எல்லாம் கை தட்டுறாங்க. இது என்ன இது நாங்கெல்லாம் வந்து அப்போ அந்த மாதிரி கொடி ஏத்துறாங்க, இல்ல ஒரு விழா நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பாட்டு பாடுவோம் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாட்டு பாடுவோம், இல்ல வந்து திருக்குறள் சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவோம். இல்ல வந்து அந்த தலைவரை பத்தி ஒரு 4 விஷயங்கள்ல பேசுவோம். ஆனா இங்க தமிழங்கொடி பறக்குது, பறந்து வர்றான், எகிரி வர்றான், விசில் அடி, அந்த பாட்டு அந்த பையன் வந்து பாடுறான். இது என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு கூட்டம் கை தட்டுது. எங்குங்க தலைக்கீழ மாறிட்டு இருக்கு நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட். பாத்தீங்கன்னா தமிழ்நாடே கவர்மெண்ட் இல்ல, இந்த தாவேகா கவர்மெண்ட் தமிழ்நாட்டையே பாத்தீங்கன்னா தலைக்கீழா போட்டுட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இல்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு பாருங்க மாரத்தான் போட்டி நினைச்சு இந்த போதை ஒழிப்பு வர்றேன். அந்த போதை ஒழிப்புல விஜய் அவர்கள் வந்து ஓடுறார். சரிப்பா ஓட்டாருப்பா, 3 கிலோமீட்டர் ஓட்டார். உடனே ஓடி முடிச்சவனையும் அது இந்தியாவிலேயே முதல் தடவை பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் மாரத்தான் ஓடி இருக்காரு. ஏன் அப்துல்லான்றது ஒரு சீஃப் மினிஸ்டர் 21 கிலோமீட்டர் ஓடினாரு நிக்காம. இவர் 3 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு என்ன ஆச்சு? அங்கங்க பார்த்தோன்னா நின்று ஒரு 3 இடத்துல நின்று ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணி ஓடி இருக்கா போல. யாரும் ஓடிந்தில்ல, அது ஓடிந்தில்ல. ஒரு பொண்ணுலாம் வந்து சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சார் சொல்றேன் அவருக்கு வயசெல்லாம் ஆகல சார், 18 வயசு, எனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குது. 52 வயசு சார், ஜெயிச்சுட்டு போறாரு சார், வந்து யூட்டன் பண்ணிட்டு கார்ல ஏறி போறாரு சார். அவருக்கு என்னங்க 52 வயசுலாம் கிடையாதுங்க, 18 இயர்ஸுங்க. 18 இயர்ஸ் அண்ணனுக்கு பாருங்க எப்படி ஓடுற. இது மாதிரி யாரும் முதலமைச்சர் ஓடுறாங்களா? அதுக்காகவே ஒரு நிரந்தர முதலமைச்சர். இதுக்கு மாரத்தான் போட்டி கலந்து ஓடுனால ஒரு நிரந்தர முதலமைச்சரா. ஏன் போன வாட்டி மாசுன்றவர் சுப்பிரமணியன்ற ஒரு அமைச்சர் இருந்தாரு, அவர் ஓடுறதுலாம் பாத்துருக்கீங்களா நீங்க? மனுஷன் டெய்லி சும்மாவே வாக்கிங் போற 21 கிலோமீட்டர்ஸ் ஓடுவாராம். குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 13 கிலோமீட்டர் டெய்லி ஓடக்கூடிய வரான். கிட்டத்தட்ட அவர் மாரத்தான் வந்து எத்தனை மாரத்தான், கிட்டத்தட்ட 100கணக்கான மாரத்தான் போட்டிகள் நடத்திருக்காரு. எங்க போன கவர்மெண்ட் சார்பா 100ன்னு சொல்லிட்டு தெரியல, அதுக்கு மேலதான் இருக்கும். நடத்துறதுலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எந்த ஒரு சர்ச்சையும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்ட்டிசிபென்ட் எத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் மெடல் போட்டு அழகு பார்த்து வீட்டுக்கு அனுப்புவார். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டாங்க. எல்லாமே பேட்ச் கீச் எல்லாமே நம்பர்லாம் வந்துச்சு, ரிஜிஸ்டர்லாம் போன்ல வந்துச்சு. ஸோ வந்து இவங்க வேலை பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை காட்டி அந்த பேட்ச் வாங்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, நம்பரை காட்டிக்கிறாங்க, சாரி சார் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, உங்களை உள்ள விட முடியாதுன்ட்டாங்க. அந்த நம்பரு பேட்ச்ல எங்க போயிருக்கிறோம் பாத்தீங்கன்னா தாவேக்கா கட்சியை சார்ந்ததுகிட்ட போயிருக்கு. அதனாலதான் அங்க பொதுமக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏன் வந்து எங்கெல்லாம் விட மாட்டீங்களா, என்ன எங்களை வேற்றுமை பாக்குறீங்களா, STAT பீப்புளையும் உங்க கட்சிக்காரங்களையும் மட்டும் தான் விடுறீங்க, அப்ப நான் அப்புறம் எதுங்க நீங்க மாரத்தான் வைக்கிறீங்க, எதுங்க வந்து அரசு சார்பா நடக்கிறீங்க, எல்லாரும் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. இங்க பாருங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஒரு நடத்துற ஒரு விழா, ஒரு நிகழ்ச்சி, அது சரியா நடத்தணும் வேணாமா? நடத்தல, ஏன் நடத்த மாட்டீங்க? அப்படின்னு நடத்தாதீங்க. திட்டமிடுதல் பண்ணக்கூடாதுல, திட்டமிடுதலே கிடையாது. திட்டமிடுதல் இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த பஸ் புது வழித்தடங்கள் திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பஸ்ஸுன்றது திமுக ஆட்சி காலத்துல வாங்கினது, இவங்க வாங்கினது கிடையாது. இதுதான் உண்மை.
இந்த பஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா புது வழித்தடத்துல விடுறேன், இதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துன்னு சொல்லிட்டு பஸ் டிரைவர்ஸ் பஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி கிட்டத்தட்ட 2 நாட்களாக அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க வந்து தங்குனாங்க, எங்க திரும்ப தங்குறாங்க, பஸ் கடையில பத்து நிற்கிறாங்க, இன்னொருத்தவங்க பஸ்ல தூங்கி நிற்கிறாங்க, போறதுக்கு இல்ல பஸ் அப்படியே நின்றுட்டு இருக்கு. இதனால கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இதனால 100 பஸ் நிக்குது. அங்க வந்து எவ்வளவு லாஸ் ஆகும் அதெல்லாம் எண்ணி பாக்குறதுல முதலமைச்சர் டேட் தள்ளி போடுறாரு. அவர் எப்போ வரணும்னு சொல்ற, அவருக்கு இன்னும் 1 வாரம் கழிச்சு வர சொன்னா கூட 1 வாரம் வெயிட் பண்ண வைப்பீங்களா? கேட்கறேன், இன்னும் வெயிட் பண்ண வைப்பீங்களா? இதுல வேற நிகழ்ச்சி நடத்தின உடனே பாத்தீங்கன்னா விஜய் வந்து அப்படியே ஏறி உக்காந்தின்னு அவர் கையால அவர் டிக்கெட் வாங்கினார். ஃபர்ஸ்ட் இதுவே தப்பு. எப்படி ஒரு முதலமைச்சர் டிக்கெட் வாங்குவாரு? காசு கொடுத்து டிக்கெட் வாங்குவாரு? எனக்கு தெரியலையே. அது ஒரு முதலமைச்சரோ எம்எல்ஏவோ மந்திரியோ பஸ்ல ஃப்ரீங்க எப்படி ஒரு டிக்கெட் வாங்கி பயணிச்சாராம்? இதெல்லாம் என்ன டிராமா மாரி இருக்கு. அதுக்காக பாத்தீங்கன்னா ரோட்ல இல்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரோட பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. அங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து கொதித்து எழுந்து, என்னங்க இந்த அளவுக்கு வந்து எங்களை பாடப்படுத்துறீங்க, நாங்க வேலைக்கு போகணுமா இல்ல வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகணுமா, எங்கன்னா வெளியே போகணுமா, முடியாது, ரோட்டை தான் நிக்கணுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க அடிக்கிற வெயில்ல 11 மணி வெயில்ல ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க பார்க்கலாம். அங்க சட்டை பேண்ட் போட்டு இன் பண்ணிக்கின்னு குழந்தைய தூக்கி வச்சுக்கின்னு வண்டி எப்படி ஒரு அந்த சூழ்நிலை புரிதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து மாத்தணும். ஒரு முதலமைச்சருக்காக பப்ளிக்க 2 மணி நேரம் வெயில நிக்க வைக்கிறதுன்றது இது அசிங்கமா இல்லையா? இது வந்து இது மக்கள் பாவமா இல்லையா? அது தவறா இல்லையா? அது தயவு செய்து இதெல்லாம் மாத்தணும், மாத்தியே ஆகணும். என்னடா அவன் இவ்வளவு தூரம் பேசிட்டானே, பாலியல் வழக்கு பத்தி பேசலன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நடந்துச்சு. இன்றைய பாலியல் குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாங்காடுல 17 வயது மாணவிய கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கானுங்க. எங்க? மாங்காட்டுல. இதோ பூந்தமல்லி பக்கத்துல இருக்கிற மாங்காட்டுல நடந்திருக்கு. இது போல தொடர்ந்து எங்க நிக்கவே இல்லை, இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்துட்டே வருது. இது எப்போ நிப்பாட்டும் சொல்லிட்டாப்ல 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். அது நாங்க என்ன பண்றது? தனி மனித ஒழுக்கம் வேணும். சூப்பர்ல, நல்ல மாற்றம்.